அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில அவர் சில தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்காப்பலாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் 2021ல திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு வச்சுக்கிட்டு அதுல சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி சொல்லியிருக்காப்ல. அதுல முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளா என்னெல்லாம் சொல்லியிருக்காப்லன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறாராம் மாசம். அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் பேருந்து கட்டணம் இல்லாம விட போறாராம். பெண்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டணமில்லா பேருந்து சேவை தொடருமா, அது போக ஆண்களுக்கும் இலவசமா கொடுக்க போறாரா. என்னங்கடா இது, கேட்கறவன் கேடனா இருந்தா என்ன வேணா சொல்லுவாங்க போல இருக்கு. ஆண்களுக்கும் பேருந்துல இலவசமா கொடுத்துட்டா கண்டக்டரே தேவையில்லையே, கண்டக்டருடைய வேலையை புடிங்கிருவாங்க போல இருக்கே. முதல்ல இவர் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிஜத்துல செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 100% வாய்ப்பே இல்லைங்க. அவங்க 1000 ரூபாய் ஜிஎம் ரூலிங் நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற வாக்குறுதி ஏற்கனவே கடன் சுமை அதிகமா இருக்கும் போது எப்படி சமாளிப்போம்? அது சும்மா அடிச்சு விட்டேன். நான் என்ன ஆட்சிக்கு வரப்போறோம், எப்படி ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, அதனால வாய்க்கு வந்துச்சேன்னு அடிச்சு விட்டேன். இன்னொன்னு திட்டம்லாம் யோசிக்க முடியல, அதனால அவங்க திட்டத்தையே காப்பி அடிச்சு ஒரு திட்டமா அறிவிச்சு விட்டேன். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் என்ன கேட்காதீங்கப்பா. புதுசா எந்த திட்டத்தையுமே யோசிக்கிறதுக்கு இவங்களுக்கு அறிவில்லை போல இருக்கு. அப்படியே திமுக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை விட பெட்டரா நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய்னு கூறாங்க. பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லி இருக்கிற விஷயத்த அப்படியே ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்றாங்க. புதுசா ஏதாவது உருப்படியாட்டி ஏதாவது சொல்றாங்களா பாருங்க, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா யோசிக்கிறதுக்கு மூளை அறிவுன்னு ஏதாவது இருந்தா தானே. ஆண்களுக்கும் கட்டணம் இல்லாம பேருந்து சேவை கொடுக்க போறேன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கடந்த 25 ஆண்டுகள்ல 3 தடவை பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குங்க. 3 தடவை. அந்த 3 தடவையுமே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான் உயர்த்தப்பட்டிருக்கு. திமுகவுடைய ஆட்சி காலத்தில் உயர்த்தப்படவே இல்லை. அந்த கட்டணம் உயர்த்தப்பட்ட தேதிகள் எப்போலான்னு பார்த்தீங்கன்னா 5/12/2001, 17/11/2011, 19/1/2018. இந்த 3 தேதிகளில் தான் பேருந்தோடைய கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க அதிமுக கவர்மெண்ட். பேருந்து கட்டணத்தை இவங்களுடைய ஆட்சி காலத்தை இப்படியெல்லாம் உயர்த்தினவங்க பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய சேவையை மக்களுக்கு கொடுக்க போறாங்களாம். இன்னைக்கு தேர்தல் வரப்போகுதுன்ற காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி சொல்றாரா? முன்னாடி இதே கட்டணம் இல்லா பேருந்து சேவையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காருன்ற காணொலியையும் பாருங்க. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? நகர பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம் சொல்லிட்டு முன்னாடியும் லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர்ல அடிச்சு மகளிருக்கான கட்டணமில்லாத பேருந்து சேவையை திமுக அரசு அறிமுகப்படுத்தினப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது லிப்ஸ்டிக் பஸ் பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிண்டல் அடிச்சாப்ல, நக்கல் அடிச்சாப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பயங்கரமா மக்கள் கிட்ட வெற்றி அடைஞ்சு எல்லாருமே அதை கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அதையே அவரும் பண்றேன்னு நிக்கிறாப்ல. 2016 தேர்தலையே பல வாக்குறுதிகளை அதிமுக கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதிகளே அவங்க எதையுமே நிறைவேற்றல. இந்த லட்சணத்துல பாத்தீங்கன்னா 2021 தேர்தல் நடந்தப்போ பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பயங்கரமா கிண்டல் அடிச்சாப்ல. அது எப்படி போட முடியும், 1000 ரூபாய்லாம் போடுறதெல்லாம் சாத்தியமான காரியமா அதுன்னு சொல்லி கிண்டல் அடிச்சாப்ல. அந்த காணொலியையும் பாருங்க. இல்ல அது அந்த திட்டம் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். மாதந்தோறும் 1000 ரூபாய் 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் அறிவிச்சதா ஞாபகம். ஆமா, நாங்க அறிவிச்சோம். அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியம்? 1000 ரூபாய் மாசம்லாம் கொடுக்க முடியாது, அது எவ்வளவு பணம் வீணாகும்னு சொல்றேன். மக்களுக்கு இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுக்கறது வீணாகக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ சொல்றாப்ல. அதே தேர்தலில் நாங்கள் 1500 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருந்தார். அது எப்படின்னு புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அப்கிரேட் பண்ணி நாங்கள் 2000 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி இருக்காப்ல புதுசா. 1000 ரூபாய் சாத்தியம் இல்லையா, 1500 2000 எல்லாம் மட்டும் சாத்தியமாகுமா? எப்படிங்க இது? வாக்குறுதி மட்டும் தான் கொடுப்போம், எங்களால் அதை செயல்படுத்த முடியாது, நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம்ல, அந்த தைரியத்தில் தான் எல்லாம் உருட்டுன்னு உருட்டுறது. திமுகவுடைய 2026க்கான தேர்தல் அறிக்கையை தான் ஏதாவது காப்பி அடிச்சு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தூக்கிட்டு காப்பி அடிச்சு இங்கே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு பாருங்க, இது எப்படி மீனாகுதுன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அத்தனை போக்குவரத்து செலவுமே கவர்மெண்டே பொறுப்பேற்றுக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது முதல்ல சாத்தியமான ஒரு விஷயமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி அளிச்சிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நெறியாளர் ஒருத்தவங்க கேட்கறாங்க,
இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் முதல்ல எப்படி சமாளிக்க முடியும், நீங்கள் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்களே 2000 ரூபான்னு சொல்கிறீங்க, ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, அதெல்லாம் நிர்வாக திறன் இருக்கணும், அதெல்லாம் சமாளிக்கணும்னா நிர்வாக திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு தான் அவர் கேட்குறாரு, உங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லைன்றதுனால தான் அவர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்ட்டு. இதுலேயே புரிஞ்சுக்க வேண்டாமா? திமுக என்ன செஞ்சாலும் காப்பி அடிக்கிறதே இவங்களுடைய வேலையாக இருக்குது. 2006 கலைஞர் அவர்கள் ரூபாய்க்கு கிலோ அரிசி அப்படின்ற அறிவிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அதை வந்து எள்ளி நகையாடினாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்க 2021 தேர்தலில் முதலமைச்சர் வந்துட்டு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்னதை நல்ல எள்ளி நகையாடி கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சுக்கிட்டு இப்போ இவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாப்புல. என்ன ஒரு பரிதாப நிலையில் அதிமுக இருக்கிறது பாருங்கள் மக்களே. தோல்வி பயம் துரத்துன்னு துரத்துது. புதுசாக வந்திருக்க கட்சியை பார்த்து பாருங்க, கொடி அசைச்சிட்டாங்க, இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னெலாம் வந்து சந்தோஷப்பட தோணுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் வேணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு பாருங்க, தோல்வி பயத்தின் காரணமாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இப்படின்னு பயந்து அங்கே இங்கேயும் குதிச்சுட்டு இருக்காங்க பாவம். இதில் இவருக்கு நிர்வாக திறமை வேற இருக்குதாமா. அவ்வளோ டேலண்ட்டும் நல்ல நிர்வாக திறமையும் இருக்குன்னு சொன்னாக்க 2021 தேர்தலில் மக்கள் ஏன் வாக்களிக்காம போனாங்க? கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை சரி செய்ய முடியாத ஒரு நிர்வாக திறமை, கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத நிர்வாக திறமை உள்ளவரை எதுக்கு 11 முறை தோற்கடிக்கிறாங்க மக்கள்? 10 தோல்வி பழனிசாமின்ற பேர் எதுக்கு அவருக்கு வர்றதுக்கான காரணமா இருந்துச்சு? அவ்வளோ பெரிய நிர்வாக திறமை இருக்கக்கூடியவர் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சுக்கிட்டு வர்றப்போ மூஞ்சில கர்ச்சீப்பை போட்டு மூடிக்கிட்டு வந்தாரு. அப்பவே பார்த்துருப்பேன் அவருடைய நிர்வாக திறமையை. என்னதான் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் மக்கள் நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை. அது போக பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஆதரிக்கவும் மக்கள் தயாரா இல்லை. ஆகவே 10ஓட 11 அடுத்த தோல்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க தான் போறாப்புல. பாருங்க, புதுசா கூட எதுவுமே யோசிக்கிறதுக்கான எண்ணம் அவங்களுக்கு வரல. திமுகவை பார்த்து அவ்வளோ பதட்டத்தில் இருக்காங்க. திமுக என்ன பண்ணுது, அதையே நம்ம மாடிஃபை பண்ணி ஏதாவது செய்வோம் தான் யோசிக்கிறாங்களே ஒழிய புதுசாக ஏதாவது யோசிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கான திறன் அவங்களுக்கு இல்லவே இல்லை. சரி மக்களே, மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்க இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காரு. அந்த வாக்குறுதி என்னன்னா, மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் தரப்படும், மகளிருக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காரு. இது வேற ஒண்ணுமே இல்ல, திமுக ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில சொல்லி வெற்றி பெற்று மக்களுக்கு வெற்றிகரமா செயல்படுத்தின திட்டங்களோட காப்பி எடுத்துக்கிட்டு இப்ப அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன், அவங்க பெண்களுக்கு இலவசம் சொன்னாங்களா, நான் ஆண்களுக்கு இலவசம் சொல்றேன் அப்படின்னு அந்த திட்டங்களை அப்படியே காப்பி அடிச்சு பயன்படுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா உண்மை என்னன்னா, இதுல எதையுமே எடப்பாடி பழனிசாமி பண்ண போறதே இல்லை. ஏன்னா அவர் போன ஆட்சியில் அவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாதவரு திமுக வெற்றிகரமா செயல்படுத்திட்டாங்களா காப்பி அடிச்சு அதே மாதிரி செயல்படுத்தும் சொல்றாரு. இது ஒரு காலத்தையும் நடக்காது. எடப்பாடி பழனிசாமி எதையுமே பண்ண மாட்டாரு, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாரு. இல்ல ஆல்ரெடி ஒருத்தனை செஞ்சுட்டு இருக்கிற வாக்குறுதி திருடி பண்ண மட்டும் நிறைவேற்றிடுவாரா?